மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். தன்னையும் மீறி தான் மனசுக்குள்ள இருக்க விஷயங்கள் தான் வெளியில வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது என்னது 100 முறை நீங்க அவர் பேர் அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பகவான் பேரை சொல்லியிருந்தா இது எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அப்ப மனுஸ்மிருதிய நம்புறவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு கர்கே சொல்றாரு. அப்ப அது உண்மையாயிருச்சா? அதான் வெளிப்பட்டிருக்கா? அதாவது எப்படிலாம் இதை ட்ரை பண்ணி இதை எப்படிலாம் அரசு எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன மாங்காய் கூட ரொம்ப பெரிய பசி அவ்வளோ பசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மாங்காய் கட்சியோட அது பெரிய சாப்பாடாக தெரியும். அது மாதிரி இந்த எதிர்கட்சிகளுக்கு எதை வச்சு உருட்டுறது, எதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் பேசிய முழு பேச்சையை விட்டுட்டு அவர் பேசிய அந்த 2 வார்த்தையை வைத்து ஈரை என்னமோ பெருசு பெருசா ஆக்கலாம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. இன்னவே இல்ல அது உங்க பிரச்சனை. அது என் மனசுல இல்ல என் மனசுல நினைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருமா? நீங்க அவ்வளவு பெரிய கடவுளா நீங்க எல்லாம்? என் மனசுல என்ன சொல்றோம் நீங்க எல்லாம் தெரிஞ்சு சொல்றீங்களா? அததான். சோ நீங்க என்ன வேணா யோசிச்சுக்கலாம், உங்க கற்பனை வரும் அது. சோ என்ன பாயிண்ட்னா இதுலயும் ஒரு நன்மை உண்டுங்க. எதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம்னு நினைச்சவங்களுக்கு அவங்களுக்கே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி திரு அண்ணல் அம்பேத்கரை வியாபாரம் செய்பவர்கள் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகி கிடக்காங்க. கேட்டது ஒரு பாயிண்ட்டும் கிளியரா சொல்றேன் கேளுங்க. அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவரை 2 முறை தோற்கடித்தவர்கள் யார்? அவரை முதல்ல கேபினெட்ல நேரு அவர்கள் கேபினெட்ல நேருவாக அவரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. திரு மகாத்மா காந்தி யாருடன் திரு அம்பேத்கர் அவர்களுக்கு பல முரண்பாடுகள் இருந்தாலும் மிகப்பெரிய முரண்பாடுகள் திரு காந்தி அவர்களிடம் திரு அம்பேத்கருக்கு இருந்தது. அப்படி இருந்தும் திரு காந்தி அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணனால தான் முதல்ல திரு அம்பேத்கரை நேரு கேபினெட்லேயே அவர் வைக்கிறார். இல்லைன்னா அம்பேத்கரை அவர் வைப்பதாக அவருக்கு ஒரு எண்ணம் கூட கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. 1954 பாரத ரத்னா வந்தது. 55 திரு நேரு கொடுப்பது நேரு, பெற்றுக்கொண்டதும் நேரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி 71 கொடுத்தது மேடம் இந்திரா காந்தி, வாங்கி கொண்டது மேடம் இந்திரா காந்தி. 1990 விபி சிங் அவர்களுடைய தலைமையில பாஜகவின் ஆதரவுடன் இருக்கும் தலைமையில பாரத ரத்னா வழங்கப்படுது திரு அம்பேத்கருக்கு. நீங்க அம்பேத்கருக்கு என்னெல்லாம் நீங்க தவறு செய்தீங்கன்னு திருப்பி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லி கொண்டே போறோம் மேடம். அதாவது கலைக்கப்படுவது இல்ல கொஞ்சம் இருங்க, கலைக்கப்படுவதற்கும் அங்கீகாரம் கொடுத்ததற்கும் நீங்க முடிச்சு போட முடியாது. நீங்க பண்ணல. உங்க அம்பேத்கர் எப்படி இல்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் இருங்க, நீங்க எல்லாரும் அம்பேத்கர் இப்படி அம்பேத்கர் அப்படின்னு சொல்றவருக்கு நாடு சுதந்திரம் ஆகி பாரத ரத்னா 31 வருஷம் கழிச்சு கிடைக்கிறத முதல்ல உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரி, அன்னைக்கு ஏதாவது விசிகே அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்பவர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினார்களா? இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுங்க, 2006 ஒரு கார்ட்டூன் ஒண்ணு என்சிஆர்டி புக்ல திரு அம்பேத்கர் அவரை நத்தை வேகத்தில் செயல்படுவர் என்று நத்தை மேல அவரை உட்கார வச்சு பின்னாடி நேரு அவர்கள் பெரம்பை கொண்டு அடிக்கிற மாதிரி ஒரு பிக்சர். இதற்கு கபில் சிபல் 2012 பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்கிறார். இந்த டிசைன் பண்ணது யார் தெரியுமா? யோகேந்திர யாதவ். யார் அந்த யோகேந்திர யாதவ்? இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்ரான்னு ராகுல் காந்தியோட அப்படியே அன்பா போயிட்டு இருக்காரு. அவர் பண்ணதுதான் அந்த கார்ட்டூன். இது மட்டுமா? சாம் பெட்ரோட்ரா அவர் என்ன சொல்றாரு? அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதிகமான பங்கீட்டை கொடுத்தவர் நேரு தான், திரு அம்பேத்கர் கிடையாதுன்னு ட்வீட் பண்ணி அந்த ட்வீட் அப்புறம் டெலீட் பண்றாரு. ஸோ இதுக்கு கபில் சிபல் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்திலையும் ஏன் திரு அம்பேத்கருடைய மனைவி அவர்கள் சீதா அம்பேத்கர் அவர்கள் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. மும்பையில மழை காலத்துல அவர்கள் ஜப்தி பண்ணி அவர்களுடைய சாமான்கள் வெளியே வைக்கப்பட்டது. யார் என்ன பண்ணாங்க? திரு காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இல்ல அம்பேத்கரை வைத்து அன்னைக்கு அரசியல் பண்ணவங்க இன்னைக்கு பண்ணவங்க என்ன பண்ணாங்க? 2003 திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு மணிமகுடம் தன் குடும்பத்துக்கு ஏக்கரா நீங்க மணிமகுடம் கட்டிக்கினீங்க டெல்லியில. 60 ஏக்கர் 30 ஏக்கர் 40 ஏக்கர். இன்னைக்கு அம்பேத்கர் ஜெய் பீம் அப்படிலாம் டிராமா பண்றவங்க 2003 வாஜ்பாய் அவர்கள் ஒரு நிலத்தை வாங்கி அதற்கு பூஜையும் செய்து அவர் மணிமகுடம் கட்டுவதற்கு முன்னாடி அவர் ஆட்சி போதுங்க. 2004 மணிமண்டபம் கட்டுறதுக்கு 2004 வந்த காங்கிரஸ் 2004 2014 வரைக்கும்
வாயை திறக்கலைங்க. அந்த மணிமகுடம் கட்டணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லைங்க. கூட இருந்த திமுக 10 வருஷமா வாஜ்பாய் வாங்குற போது அதே திமுக வாஜ்பாயுடன் கூட்டாட்சி, அங்கிருந்து வெளியில போய் காங்கிரஸோட போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கணும் இருக்கும்போது தானே அந்த மணிமகுடத்தை வாங்குறாங்க. எனக்கு டெலிகாம் போர்ட்போலியோ கொடுங்க, எனக்கு ஷிப்பிங் போர்ட்போலியோ கொடுங்க, அதெல்லாம் கேட்டவங்க. வாஜ்பாய் அது மாதிரி வாங்கியிருக்காரு. அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யணும், மணிமகுடம் கட்டுங்கன்னு எங்கேயாவது ஒரு ரிக்வஸ்டாவது பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு இவங்க, எனக்கு நினைவில்லை பிசிகே அப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்ததும் அதை பத்திலாம் அப்பெல்லாம் கேட்கவே மாட்டாருங்க. அது அன்னைக்கு அவங்களுக்கு தேவையில்லை. அதை இன்னைக்கு 2016 நரேந்திர மோடி அவர்கள் அந்த மணிமகுடம் திருப்பி பூஜையை போட்டு 2018 கட்டி முடிச்சிருக்காருங்க. நீங்களும் குறிப்பிட்டீங்க 5 இடத்துல திரு அம்பேத்கர் அவர்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு செய்யப்படுகிறது என்பதை. அதாவதுங்க, அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, உங்க அம்பேத்கரை வைத்து நீங்க வெறும் வாக்கு வங்கி செய்யறீங்க. இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் இத்தனை பழங்குடியினர், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இவ்வளவு பேர் இன்னைக்கு ஒரு கேபினெட்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட 34 அமைச்சர்கள். வரலாற்று கிடையாதுங்க, நீங்க என்ன வேணா செக் பண்ணுங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய முக்கியமான துறைகள்லாம் அவங்களுக்கு தான் போகுதோ. என்னங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க நிக்கல, மக்கள் முன்பு நிக்கல. ஆனா அவங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அடுத்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர், இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க அதாவது நீங்க கொடுக்கவே இவ்வளவு வருஷம் கொடுக்கலன்ற கேள்வியை கேட்க மாட்டேன்றீங்க. இவ்வளவு பேரு கொடுத்துருக்கோம்னு சொன்ன உடனே பினான்ஸ் மினிஸ்டர் யாரு கொடுத்தீங்க, எக்ஸ்டர்னல் யாரு கொடுத்தீங்க? எங்க இது அதாவது நியாயமான கேள்வியா கேட்கணும். தூக்கி போட்டவங்களை கேட்க மாட்டீங்க, கூட்டின்னு உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களே, இதையே அவங்களுக்கு பண்ணல. எதற்காகவும் குவாலிஃபிகேஷனை பொறுத்து அவர்களுக்கு எப்பவுமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன் மேடம். ரெப்ரசன்டேட்டிவா இல்லைங்க, வாக்கு அரசியலுக்காக அந்த வேலையை பண்றதும். சரி, உங்களுடைய வாதத்துக்கே வரங்க. இவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்காங்கல்ல, இவர்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்களுடைய ஹைரார்கி என்னங்க? திமுக இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையில எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஹைரார்கி என்னங்க? யாருங்க துணை முதலமைச்சர்? வேற யாரும் துணை முதலமைச்சர் இருக்காங்க? அங்க ஆளே இல்லையா? உங்களுக்கு எங்க போச்சு? அவங்க சின்னத்தில் நின்ற இவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சரவைகள் கொடுத்துருக்கலாம் இல்லையா? கூட்டாட்சி பேசிக்கலாம்ல. ஏங்க, அவங்க இவ்வளவு கூட்டாட்சி இவ்வளவு பேசுற போது உங்க பக்கம் நம்ம பக்கமும் பாத்துக்கணும் இல்லைங்க. நம்ம அம்பேத்கர் பேரை வேற வச்சிருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் முழு மூச்சு அம்பேத்கர்னு சொல்றோம். கார்ட்டூன் போட்டு அவர்களை அசிங்கப்படுத்துறோம். நீங்க இன்னும் கூட்டாட்சி இந்தியா கூட்டணின்னு சொல்றாரு திருமாவளவன், அதை ஏற்றுக்கொள்ளலாமா? இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.